விஜய் ஜெயிப்பது இருக்கட்டும், ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்பில் குளறுபடிகளா? சர்ச்சையில் சிக்கிய தரவுகள். மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கான எக்ஸிட் போல் முடிவுகளை வெளியிட்டுள்ள ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் தற்போது கடும் விமர்சனங்களுக்கும் கேலிக்கும் உள்ளாகியுள்ளது. விஜயின் தாவேக முன்னிலையில் இருப்பதாக கூறிய அதே வேளையில், தமிழக அரசியலை பொறுத்தவரை சாதி ரீதியான வாக்கு வங்கி என்பது மிக முக்கியமானது. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டுள்ள தரவுகளில் தமிழகத்தின் மக்கள் தொகை விகிதாச்சாரம் முற்றிலும் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அவர்கள் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி பார்ப்பனர்கள் 9%, வன்னியர்கள் 7%, முக்குலத்தோர் 2%, கவுண்டர்கள் 4%, நாடார்கள் 3%. தமிழகத்தில் கணிசமான மக்கள் தொகையை கொண்ட வன்னியர்கள், முக்குலத்தோர் மற்றும் கவுண்டர் சமூகத்தினரின் சதவீதத்தை இவ்வளவு குறைவாக காட்டியிருப்பது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் ஒரு பிராமண சமூகத்தின் சதவீதத்தை 9% என்று எடுத்து கொண்டிருப்பது கள நிலவரத்திற்கும் புள்ளி விபரத்திற்கும் சம்பந்தமே இல்லாதது போல் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். ஏனென்றால் அவர்களின் வாக்கு வங்கி 3.4% தான் உள்ளது. தமிழ்நாட்டில் புவியியல் மற்றும் சமூக அமைப்பை தெரிந்துதான் இந்த எக்ஸிட் போல் எடுக்கப்பட்டதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த கணிப்பின் மற்றொரு மிகப்பெரிய நகைமுரணாக பார்க்கப்படுவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்த தகவல். இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடவில்லை. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்ட அடுத்த முதல்வர் யார் என்ற பட்டியலில் அண்ணாமலைக்கு 2% பேர் ஆதரவு அளித்துள்ளார்கள் என்ற விவரமும் இடம்பெற்றுள்ளது. தேர்தல் களத்திலேயே இல்லாத ஒருவரை முதல்வர் வேட்பாளராக கருதி மக்கள் வாக்களித்ததாக கூறுவது எக்ஸிட் போல் நடைமுறைக்கு எதிரானது என்று நடுநிலையாளர்கள் கூறுகின்றனர். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது வாக்களித்துவிட்டு வெளியே வரும் மக்களிடம் கேட்கப்படுவது. அங்கு போட்டியிடாத ஒருவரின் பெயர் எப்படி இந்த பட்டியலில் வந்தது என்பது புரியாத புதிராகவே உள்ளது. ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 400 இடங்கள் என்று கணித்து அது பொய்த்து போனதால் நேரலையிலேயே கண்ணீர் விட்டு அழுதவர் ஆக்சிஸ் மை இந்தியா தலைவர் பிரதீப் குப்தா. கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் கற்றிருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போதைய தமிழக தேர்தல் கணிப்பிலும் அடிப்படை தரவுகளில் இவ்வளவு குளறுபடிகள் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு வாக்கு சதவீதத்தை பெற்றுள்ள திமுக மற்றும் தாவேக ஆகிய இரு கட்சிகளுக்கும் இடையே தொகுதிகளில் இவ்வளவு பெரிய வித்தியாசம் எப்படி வந்தது என்பதற்கும் தெளிவான விளக்கமில்லை. ஒருபுறம் விஜயின் அரசியல் வருகை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இத்தகைய முரணான புள்ளி விவரங்கள் அந்த கணிப்பின் நம்பகத்தன்மையையே அசைத்து பார்த்துள்ளன. வாக்கு சதவீத கணக்கீட்டில் செய்துள்ள இமாலய தவறுகள் ஒருவேளை இந்த கணிப்பு மொத்தத்தையும் தலைகீழாக மாற்றக்கூடும். தமிழகத்தின் சமூக கட்டமைப்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் எடுக்கப்படும் இத்தகைய மேலோட்டமான கணிப்புகள் தேர்தல் முடிவுகளின் போது மீண்டும் பிரதீப் குப்தாவை சங்கடத்திற்கு உள்ளாக்க வாய்ப்புள்ளதாகவே தெரிகிறது. உண்மையான முடிவுகள் வெளியாகும் போது இந்த 9% மற்றும் 2% கணக்குகள் எவ்வளவு பெரிய தவறு என்பது அம்பலமாகும். அதுவரை இந்த எக்ஸிட் போல் தரவுகள் வெறும் விவாத பொருளாக மட்டுமே இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தின் தலைவர் பிரதீப் குப்தா வெளியிட்டுள்ள கணிப்பின்படி விஜயின் தாவேக 234 தொகுதிகளில் 98 முதல் 120 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டியை நெருங்கும் அல்லது எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய கட்சி முதல் தேர்தலிலேயே இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது இதுவே முதல் முறையாக கருதப்படுகிறது. ஆளும் கட்சியான திமுக கூட்டணி 91 முதல் 110 தொகுதிகளை பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு இந்த தேர்தல் பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. அக்கட்சி வெறும் 22 முதல் 32 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என பலரையும் அதிர வைத்துள்ளது. சீமானின் நாம் தமிழர் கட்சி 3% வாக்குகளையும் மற்றவர்கள் 4% வாக்குகளையும் பெறுவார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது. வாக்கு சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது திமுக மற்றும் தாவேக ஆகிய இரண்டு கட்சிகளுமே சமமாக தலா 35% வாக்குகளை பெறும் என்றும் அதிமுக 23% வாக்குகளை பெறும் என்றும் பிரதீப் குப்தா குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.